சிஜேபி தலைமையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் கடந்த 5 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர் மாணவர்கள் சென்னை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து அணிதிரண்டு வந்து இங்கு இரவு 3 மணி வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முழக்கம் எழுப்புகிறார்கள். தங்களுக்கு தெரிந்த கவிதை மொழியில், பாடல் மொழியில் நீட் தேர்வுக்கு எதிரான உரக்க குரலை எழுப்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக வழியில், அறவழியில், அகிம்சை வழியில் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சிஜேபியினுடைய பொறுப்பாளர்கள் யார் என்கிற ஒரு விவாதம் தமிழ்நாடு முழுக்க நடந்து வந்தது. சிஜேபியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ஒருங்கிணைப்பாளர்களாக பிரபாகரன், அதேபோல அனீஸ் விநாயக் ஆகிய இருவரும் ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய முன்னணி ஊழியர்கள். அவர்கள் நாங்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்ற போது எங்களுடைய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றத்தோடு தொடர்பு கொண்ட போது அவர்களை அழைத்து வந்து இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறோம், நீங்கள் உங்கள் அமைப்பினுடைய பெயரில் இந்த போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த போராட்டத்தை சிறப்பான முறையில் தமிழ்நாடு முழுக்க நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் வரைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களில் சிஜேபி தலைமையில் நடைபெற்று வருகிற இந்த போராட்டம் நாளையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். அதற்குண்டான தொடர்பு எண்களை நாங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். தேவைப்படக்கூடியவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சிஜேபி தலைமையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், அம்பேத்கரிய பெரியார் இளைஞர் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் ஒரே முகமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதேபோல டெல்லியில் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முழக்கத்தோடு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இரவு 5000க்கும் மேற்பட்ட இளைஞர் மாணவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். நாளை மறுதினம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர் மாணவர்கள் இங்கு பங்கேற்பார்கள் என்கிற தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த சுற்று வட்டார பகுதிகளில் காவல்துறை எங்களுக்கு பெரும் பாதுகாப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய உதவி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தாவேகாவை சார்ந்தவர்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆதரித்து பேச வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் மாணவர்கள் விருப்பப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். அதேபோல தாவேகாவினரும் இங்கு வந்து பேசினால் இந்த போராட்டம் மேலும் வெற்றியடைய சிறப்பாக இருக்கும். அதிமுகவை சார்ந்தவர்களும் வந்து இங்கு வாழ்த்துறை வழங்க வேண்டும், இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரே முகமாக இருந்து நரேந்திர மோடி நடத்தக்கூடிய இந்த மோசமான இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிகம் பாதிக்கப்படுறது கிராமப்புற மாணவர்கள். அந்த கிராமப்புற மாணவர்களை இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க? அதுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடக்கிறதா திட்டமிட்டிருக்கிறோம். ஏன்னா சென்னை முழுக்க நகரப்பகுதி, அதனால் நகரங்கள்லேருந்து வராங்க. அவர்களும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியா மாணவர்கள், இளைஞர்கள் கொதித்து வந்துட்டு இருக்காங்க. பிற மாவட்டங்கள் நடக்கும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் அவர்கள் எளிதாக பங்கேற்பார்கள். சிஜேபி தலைமையில் மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தும் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும். பிரதமர் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், விரைந்து இந்த வினாத்தாள் மோசடி குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் முக்கிய கோரிக்கையான கல்வி அமைச்சர் ராஜினாமா என்பதை அவர் ஏற்றுக்கலை. அதை எப்படி அவர் சொல்லுவார், செய்வாரான்னு தெரியல. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் வாக்குறுதி அளித்த எதுவுமே செய்யல. இப்ப வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு. அதை நம்புவதற்கு நாங்கள் செஞ்ச பிறகு நம்புறோம். தர்மேந்திர பிரதான் என்பவர் குற்றவாளி. 27 லட்சம் மாணவர்களுடைய பாதிப்பிற்கு காரணமானவர். மாணவி அணுகீர்த்தனா முதல் 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் உயிரிழப்புக்கு காரணமானவர். அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது முதல் முறை அல்ல, 3வது முறையாக தொடர்ச்சியாக நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு நடந்திருக்கிறது. மேலும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் முறைகேடு நடந்திருக்கிறது, பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்று தேசிய புலனாய்வு முகமையே சொல்லியிருக்கிறது. அதனால் அவர் மீது அவர் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்கிறது. அவர் ஒரு குற்றவாளியாக கருதி அவரை குறைந்தபட்சம்
பதவிகளில் இருந்தாவது நீக்கம் செய்ய வேண்டும். போராட்டக்காரர்கள் சமூக விரோதி போல நடந்துக்கிறாங்கன்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. போராட்டக்காரர்களே வந்து இப்போ இழிவுபடுத்துகிற வகையில் பேசியிருக்காங்க. அதான் இப்ப நாங்க ரோஜா கையில வச்சிருக்கிறோம். எதுக்காகனா போலீஸுங்கிட்ட லத்திய காமிச்சாங்கன்னா நாங்க நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ரோஜாவை கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க போறோம். நாங்க வன்முறையாளர்கள் அல்ல, நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் மாணவர்கள், நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் சமூக மாற்றத்திற்காக அனிதா தொடங்கி அணுகீர்த்தனா வரை தொடர்ந்த மரணங்கள் இனி தொடரக்கூடாது. அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை உறுதி செய்ய வேண்டும். கல்வியை தருவது அரசின் கடமை. ஆனால் அரசு தன்னுடைய கடமையை இருந்து விலகி கல்விக்கு தகுதியை தீர்மானித்து மாணவர்களை அநியாயமாக படுகொலை செய்கிறது. இது அரசு பயங்கரவாதம். மாணவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை. அவர்கள்தான் வன்முறையாளர்களை தவிர நாங்கள் ஒருபோதும் வன்முறையாளர்கள. நாங்கள் அறவழியில் அமைதியான முறையில் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலே இருக்காது. இவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் கூடியும் நாங்களே ஒழுங்குபடுத்துறோம். சாப்பாடுகள் நாங்களே வந்து சுத்தம் பண்றோம். வேஸ்ட் பொருளை நாங்களே எடுத்து வைக்கிறோம். சாலையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதா, ஏதாவது ஒரு இது இருக்குதா, இவ்வளவு மாணவர்கள் கூடும் பொழுது ஒரு சின்ன விஷயம் கூட ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பல்வேறு தரப்பினர் பாடநிலத்தில் கூடியிருக்காங்க. ஆனா யாருமே எந்தவித வேறுபாடும் இல்லாம ஒற்றுமையா மாணவர்களா இளைஞர்களா சமூக மாற்றத்திற்காக சிஜேபி தலைமையில் அணிந்திருக்காங்க. தாக்குதல் வந்து வன்மையா கண்டனத்திற்கு மாணவர்கள் மீது மாணவர்கள் அறவழியில ஜனநாயக முறையில் போராடுறாங்க. சரியான கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாத திராணியற்ற அரசாங்கம் வன்முறையை கையில் எடுப்பது உண்மையில் கண்டனத்திற்குரியது. பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க. பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடும் மாணவர்கள் மீது நகர்த்தப்படக்கூடிய எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் யாரும் விரும்பவில்லை. நாங்கள் அவர்களுக்கும் நியாயம் கேட்டுதான் போராடுகிறோம். தமிழ்நாடு அரசு கண்ணியமான முறையில் மாணவர்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அறத்தோடு நடக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு காவல்துறையினரை கட்டுப்படுத்த வேண்டும்.